உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்ன சார்? வாட் உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்ன? பேலன்ஸ் எந்த அக்கௌண்ட்டை கேட்குறீங்க? கிரேட். ஓகே, ஆக்சுவலி அதான் இது வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கவங்ககிட்ட கேட்டிருக்கலாம். பட் இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட போய் நான் இதை கேட்டிருக்க கூடாது. நீங்கள் அக்கௌண்ட் கேட்டதோட எந்த பேங்க் தானே கேட்டிருக்கணும். ஓகே, இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஆல்மோஸ்ட் பேங்க் எல்லாம் எந்த தான் பேங்க்கே வாங்கி அந்த விஷயம். வாட் இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுக்கணுமா? சாரி என்னோட ஃபுல் டீடைல் ஆர்என்டி இல்லை, நீங்கள் வாரம் ஒன்று வாங்குறதுனால எனக்கு அது தெரிய மாட்டேங்குது சார். அதனால தான் ரீசெண்டாக இப்போ இது டேக் ஓவர் பண்ணியிருக்கேன், அந்த எஃப்ஐபின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்கு. ஸோ அது புதுசாக ஒரு லான்ச் பேங்க். ஓகே. அதான் பிரதர், என்றைக்குமே இந்த காசு, காஸ்டியூமு, இது ஃபுட்டு அண்டு இதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. அதில் என் டைம் இருக்காது எனக்கு. அது வச்சிங்களேன், நான்லாம் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறேன், இப்படி சுற்றி இப்படி பார்ப்பேன், அவ்வளோதான். அது வீட்டில் எல்லாம் வந்து பொருள் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதில் அது எனக்கு வேலை. ஷர்ட் வந்து அங்கே எடுத்து இன்டர்வியூல இது டாப் கொண்டு கொடுத்த சட்டை. ஓகே, 250 ரூபா. ஓகே, அது நிறைய விஷயங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக நீங்கள் வந்து அதிர்ச்சி ஆதரவற்றோர் இல்லம், அதிர்ச்சி டெக்ஸ்டைல்ஸ், அதிர்ச்சி சினிமாஸ், அதிர்ச்சி மால், அதிர்ச்சி ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க? ஆள் போட்டு தான். ஏடா நம்ம இவ்வளோ பணம் இருக்கு, நம்ம மேனேஜ் பண்ண ஆள் போட்டு தான் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் திடீர்னு இப்போ 2015லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் இதை வந்து நடக்காமலே தவிர்த்துருக்கலாம் அப்படின்னா அது எது சார்? இந்த இன்டர்வியூ தான். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு 2024 ட்ராவல் பண்ணுறேன், அதுக்கப்புறம் 2050 ட்ராவல் பண்ணிட்டேன். என் லைஃப் மட்டும் மக்களே, இது எதுவுமே கற்பனை தான். கற்பனையில இருந்து நீ எப்படி அப்படி பேச சொல்லி திட்டாதீங்க. அவங்க இருக்குமா கொஞ்சம் சில விஷயம் சொன்னா, அதனால கொஞ்சம் ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. நானும் கொஞ்சம் ஒரு ஆசையில சந்தோஷமா ஒரு பாசிட்டிவா சொன்னோம். இருக்கலாம், தப்பு இல்லை. அதாவது வந்து நம்ம வந்து பெருசா இப்போ கற்பனைக்கு சில ஜோக்ஸ் நம்ம பேசியிருப்போம், 6000 கோடி அப்படி இப்படின்னு. பட் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் மேட்ரு. இது நடக்கணும், இது நடக்கும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா. இப்போ நான் அதையே சொல்றேன், இதே மாதிரி 2050 அருண் கார்த்தி நான் பெரிய ஒரு ஆக்டரா பார்க்கணும். நம்ம சேர்ந்து நிறைய படம் பண்ணணும், நிறைய ஜெயிக்கணும். இங்க இருக்க எல்லா பெரிய ஆளா இருக்கணும். நம்மன்னு இல்லை, நம்மள யாரெல்லாம் நல்லா நினைக்கிறாங்க அந்த மக்கள்லேருந்து நம்மளுக்கு எல்லாருமே சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கணும். 2050 பணம், இது பேரு புகழெல்லாம் தாண்டி எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த வார்த்தைலாம் யாரும் தெரியக்கூடாது. வாட் டிப்ரெஷன், அப்படி இருந்தாங்களோ, ஓ அப்படி 100% அப்போ அப்படி இருந்து அந்த அளவுக்கு நம்ம மக்கள் எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும். நல்ல மேட்ரு. ஆனால் நம்ம 2024 எப்படி பண்ண போறோம்னு பேசுகிறோம். 2050 அதிர்ச்சி அருண் எப்படி இருக்க போறாரு, அதிர்ச்சி அருண் பிராண்ட் அம்பாசிடர் இப்படி இவ்வளோ பேசணும்ல தலைவா. இங்கே நான் காலையில் வந்த உடனே கேமராமேன்ட்ட இன்னைக்கு இன்டர்வியூடா அப்படின்னு சொன்னேன். யாருங்க வராருன்னா அதிர்ச்சி அருண். யார் அதிர்ச்சி அருண் கேட்டான் தலைவா. இப்படி கேட்டு தெரிஞ்சோம் அவரே பக்கத்துல கேமரா உட்கார வச்சுட்டு நீ 2050 கோடி அவனை பார்த்து செஞ்சு விட்டுருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை.